மை டியர் பேரண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோங்க. இந்த வீடியோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு, நீட் எழுதி கொண்டிருக்கின்ற குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்க நீட் எக்ஸாமினேஷன் எழுத போயிட்டாங்க. 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. அவங்க 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, இல்லை சாட்டர்டே சண்டே கோர்சஸ் எல்லாம் போய் இந்த கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணி எழுதுவாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் குழந்தைகளுக்கு டஃபாக இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு மாடரேட்டாக இருந்திருக்கலாம். எக்ஸாம் முடிச்சு வெளியே வர்றாங்க, அது ஒரு சில குழந்தைகள் நல்லா பண்ணியிருப்பாங்க. இதை பெற்றோரோட சொல்லும்போது அவங்க சந்தோஷமா இருக்கும், அப்போ நம்ம குழந்தை நல்லா பண்ணிடுச்சுப்பா அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். பட் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் காரணமாக ஒரு சில குழந்தைங்களால நல்லா பண்ண முடியாமலும் போகலாம். அப்போ அவங்களுக்கு எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்காமலும் போகலாம். அப்போ ஒரு சில குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கலாம், ஒரு சில குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்காமலும் போகலாம், கம்மியாகவும் வரலாம். அப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ஆதரவா இருங்க. அது எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. ஒருவேளை மார்க் குறைவா வாங்கிட்டா வேற துறையில் அவங்க சாதனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அது ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அப்போ நமக்கு நீட் எக்ஸாமினேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் முக்கியமா, நம்ம குழந்தைகள் முக்கியமா அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் பர்ஃபார்மன்ஸை விட நம்ம குழந்தைகள் தான் முக்கியம். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருங்க. அது இத்தனை கொஸ்டின் தவறு பண்ணிட்டியா, இது நம்ம எதிர்பார்த்த மார்க் வராதா, நம்ம 2 வருஷம் ரிப்பீட் பண்ணமே, நமக்கு எம்பிபிஎஸ் இடம் கிடைக்காதா அப்படிங்கிற எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் சொல்லக்கூடாது. பரவாயில்ல குழந்தைகளே, பரவாயில்லம்மா, விட்டுரு, நீ உன்னோட எஃபர்ட் போட்டிருக்க. எல்லா குழந்தைகளுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு முடிஞ்ச எஃபர்ட்டை போடுறாங்க. யாருமே நல்லா படிச்சுட்டு மோசமாக எழுதுன்னு நினைக்க மாட்டாங்க. அப்போது அந்த 3 மணி நேரத்தில் ஒரு சிலருக்கு அவங்களை எதிர்பார்த்த கேள்வி எல்லாமே வந்துருச்சுன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. படித்த சாப்டர்லேருந்து வந்துருச்சுன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க எஃபர்ட் போட்டாங்க, அதுக்கான மார்க் கிடைக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. குழந்தைகளை ரொம்ப வருந்த மாதிரி நீங்கள் பேசிடாதீங்க. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருங்க. அதே நேரத்தில் ரியாலிட்டியை புரிஞ்சுக்குங்க. அது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய படிப்பு, நம்ம கனவு இருக்கும். பெற்றோர்களுக்கும் ஒரு கனவு இருக்கு, குழந்தைகளுக்கும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்கு. அந்த கனவுல தான் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்றாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் எல்லாரும் கனவுகளோட தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. எல்லாருக்குமே சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஐஏஎஸ் அதிகாரி ஆக முடியுதா, ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியுதா? கிடையாது. ஏன்னா அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அது மாதிரி தான் நீட் எக்ஸாமினேஷனை தமிழ்நாட்டில் மட்டும் வருஷம் 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. லாஸ்ட் இயர் 1,53,000 பேர் எழுதுனாங்க. இந்த வருஷம் 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு நமக்கு குவாலிஃபை ஆனாங்க, எவ்வளவு பேருக்கு மருத்துவ இடங்கள் கிடைச்சது? இந்த ரியாலிட்டி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அப்போ அது லாஸ்ட் இயர் 1.5 லட்சம் பேர், 1,54,000 பேர் எழுதினாலும் 81,426 பேர் தான் குவாலிஃபை ஆனாங்க. இந்த குவாலிஃபை ஆனதுல கவர்மெண்ட் கோட்டா, அது கவர்மெண்ட் காலேஜஸ் பிளஸ் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து 6,660 குழந்தைகளுக்கு கிடைச்சதுங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 134 பேர்ல 10 பேர் கிடைக்குது, ஒரு 13 பேர்ல ஒருத்தர் கிடைக்குது, 12 பேர் கிடைக்கலைங்க. இதுதான் உண்மை. நீட் குவாலிஃபை ஆனவங்கள்ல 13 பேர்ல ஒருத்தருக்கு கிடைக்குது, 12 பேருக்கு ஒருத்தர் கிடைக்கலைங்கிறத புரிஞ்சுக்கேன். இப்போ நீட் குவாலிஃபை அப்ளிகேஷன் போடுறோம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு. அந்த மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளிகேஷன் போடும்போது 28,819 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. ஆனால் 666 பேருக்கு, 6,660 பேருக்கு தான் இடம் கிடைச்சதுங்க. 6,660 சீட்ஸ் தான் கவர்மெண்ட் கோட்டால இடம் கிடைச்சது. மேனேஜ்மெண்ட் கோட்டா விட்டுருங்க. அப்போ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது 43 பேர்ல 10 பேர் கிடைச்சது. அப்போ 33 பேர் கிடைக்கல. இப்போ அப்ராக்சிமேட்டா சொல்ல போனா 4 பேர்ல ஒருத்தர் 25% தான் நமக்கு கிடைச்சிருக்கு, 75% கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுவோம். குழந்தைகள் கூட, அப்பா நான் எம்பிபிஎஸ் இப்படியாவது சேரணும்னு நினைச்சனே, நீங்க என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்களே, என்னால் வாங்க முடியாதாட்டு இருக்கே அப்படின்னா பரவாயில்ல. இது மட்டும் வாழ்க்கை கிடையாது. உண்மை என்னங்கிறத புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் குழந்தைகள் உங்களோடு இருக்கும். அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பெற்றோர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மனநிறைவோட, அது இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு மனநிறைவோட வீட்டுக்கு போங்க. நம்ம குழந்தைகள் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க. எந்த விதத்திலையும் உங்கள் குழந்தைகள் மோசமான குழந்தைகள் கிடையாது, நல்லா படிக்காத குழந்தைகள் கிடையாது. அவங்களுக்கான எஃபர்ட் போட்ட குழந்தைகள் அப்படிங்கிறதோட நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைகள் அடுத்த விதத்தில் சாதிப்பாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.